என் இனிய உணர்வே. கதையின் தொடர்ச்சி. வழக்கம் போல அன்று இரவு சாம்பவி குளிர் நீர் கொண்ட சொம்பும் டம்ளரும் ஐஸ் துண்டுகள் நிறைந்த ஃப்ளாஸ்கும் கொண்ட தட்டை தூக்கி கொண்டு மாடிக்கு கிளம்பினாள். ஒரு சில நிமிடங்களாவது கணவனுடன் தனியே இருக்க வாய்ப்பளித்த அந்த சந்தர்ப்பத்தை அவள் நாள் முழுவதும் எதிர்நோக்கி கொண்டிருப்பது வழக்கம். இன்று அவனிடம் தான் கேட்க நேர்ந்த அந்த சங்கதியை சொல்லி அவன் பதிலை கேட்டுவிட வேண்டுமென்று ஆவல் கலந்ததொரு ஆவேசம். என்ன பதில் சொல்வார் என்ற ஆவலின் எதிர்பார்ப்பில் ஏற்பட்ட பரபரப்பில் உடல் நடுங்க, நெஞ்சு படபடக்க நடந்தவள் முன் பகவதி குறுக்கிட்டாள். உன் அத்தை அங்கே உன்னை அவசரமாக கூப்பிடுறாங்களே, தட்டோட நீ இப்போ எங்கே போய்கிட்டு இருக்க? மிகவும் கடுமையான குரலில் அதட்டினாள். சாம்பவி அதிர்ந்து போனாள். விருந்தாளியாக வீட்டுக்கு வந்தவளுக்கு எஜமானியை அதட்ட என்ன உரிமை? யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? கோபத்தில் முகம் சிவக்க தட்டுடன் அவள் வேகமாக மாமியாரின் அறைக்குள் புகுந்தாள். தலையணை அடுக்குகள் மீது சாய்ந்து கிடந்த மரகதம் நிமிர்ந்து உட்கார்ந்தாள். சாப்பாடு போட்டுட்டு மருந்து கொடுத்ததும் கடமை முடிஞ்சிட்டுதுன்னு தினமும் உடனேயே கிளம்புறியே, அப்படி அங்கே என்ன அவசரம்? உங்கள் மகன் சில சமயம் கதவை தாளிட்டு விட்டு தூங்கி விடுகிறார். கதவை தட்டி அவர் தூக்கத்தை கலைக்க விரும்பலை. அதனால் போதும், உன்னை எனக்கு நல்லா தெரியும். பார்த்திபன் கிட்ட செத்த நேரம் பல்லை இழிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கணும், இல்லாட்டா உனக்கு தூக்கம் வராதே. நானும் என் கணவரும் வைராக்கியமாக உங்கள் சொற்படி விலகி வாழறோம். அவர் கேட்கும் 200 கேள்விகளுக்கு நான் பதிலளிப்பது கூட குற்றமாத்தை? அவருக்கு வேண்டியவைகளை கொண்டு வைத்து உபசரிப்பது கூட தப்பா? படபடவென்று கேட்க வேண்டும் போன்ற ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்தது. புயலாக உள்ளே வந்த பகவதியையும் அவள் பின் மிதமிஞ்சிய ஒப்பனையில் குப்பென்று சென்ட் மணக்க பின்தொடர்ந்த மகளையும் கண்டு விட்டு உதட்டை கடித்து கொண்டாள். என் காலும் கையும் வழியில் துவண்டு போகுது. டாக்டர் மேலே பூச ஒரு களிப்பு தந்துட்டு போயிருக்காரே, அதை கொஞ்சம் எடுத்து பூசி கொஞ்ச நேரம் பிடிச்சு விட. மௌனமாக நின்ற மருமகளை கோபத்துடன் வெறித்தாள் மரகதம். நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ மரமாட்டம் நின்னா என்ன அர்த்தம்? நீ கொண்டு ஐஸ் தண்ணி வைக்காட்டி பார்த்திபன் தொண்டை காஞ்சி போயிடாது, கவலைப்படாதே சீறினாள். மாயா, அந்த தட்டை நீ வாங்கிக்கிட்டு போய் மாடி அறையில் வச்சுட்டு வாமா என்று கனிவான குரலில் அருகில் நின்ற அந்த பெண்ணுக்கு உத்தரவிட்டாள். சாம்பவி திடுக்கிட்டு போனாள். மாமியாரின் தந்திரம் அவளுக்கு நன்றாகவே புரிந்துவிட்டது. பார்த்திபன் மனதில் சபலத்தை உண்டாக்க இப்படி ஒரு திட்டமா? இது மரகதம்மாளின் முன் ஏற்பாடு இல்லாவிட்டால் மாயா மெல்லியதொரு ஷிஃபான் சேலையுடன் தடபுடலான ஒப்பனையுடன் அங்கே ஏன் வர வேண்டும்? படுக்கப் போகும் நேரத்தில் ஏன் இந்த அலங்காரம்? பொங்கி வந்த கண்ணீரை அடக்கிக் கொண்டு பலவித கற்பனையில் மனம் தவியாக தவிக்க மருந்து பாட்டிலில் இருந்த களிம்பை விரலால் வழித்து மாமியார் கால் கைகள் மீது மெல்ல பூசி பிடித்து விட்டு கொண்டு படுக்கை அருகே நின்றாள். மரகதம்மாளுக்கு பிடிக்காத மருமகள் அவள். அந்த வெறுப்பை தினமும் அவள் பல விதத்தில் காட்டிக் கொண்டிருக்கிறாளே, அது போதாதா? அவள் கண் முன்னே அவள் கணவனை வேறு ஒரு பெண்ணுக்கு தானம் செய்ய துணிந்து விட்டாளே, எத்தனை ஒரு மட்டமான எண்ணம்! எவ்வளவு பெரிய கொடுமை! அவளது பெண்மைக்கு அந்த செய்கை எத்தனை ஒரு அவமானம்! எச்சிலை விழுங்கிக் கொண்டாள். தன் பொறுமை எல்லாவற்றையும் திரட்டிக்கொண்டு மாமியாரின் காலை பிடித்து விட்டபடி நின்று கொண்டிருந்தாள். தன் அறை கட்டிலின் மீது சாய்ந்தபடி நாளேட்டை புரட்டி கொண்டிருந்த பார்த்திபன் கண்கள் சுவற்றில் தொங்கிய கடிகாரத்தை அடிக்கடி பார்த்தன. செய்தித்தாளின் மீது கவனமின்றி வராந்தாவிலே எழப்போகிற காலடி ஓசைக்காக காதை கூர்மையாகி கொண்டு காத்திருந்தான். மெல்ல ஓசைப்படாது கதவை திறந்து கொண்டு அவள் அறைக்குள்ளே புகும் முன் அவளது தலையில் சூடிக்கொண்டிருக்கும் மல்லிகையின் மனம் காற்றில் கலந்து முகத்தில் மோதி அவனை பரவசப்படுத்தும். மௌனமாக அவள் தன் வேலையை கவனித்து கொண்டிருந்தாலும் அவன் சும்மா இருந்ததே இல்லை. கோடு போட்ட ஷர்ட்டையா எடுத்து வைக்கிற? அதுதான் இந்த பேண்ட்டுக்கு பொருத்தமாக இருக்கிறாப்புல தோணுது. உனக்கு பிடிச்சிருந்தா சரி. நாளைக்கு வெளியே போட்டுக்க போகிறவர் நீங்கள். உங்களுக்கு தான் பிடிச்சிருக்கணும். மெல்லிய குரலில் பதிலளித்துவிட்டு சாம்பவி அவன் முகத்தை பார்க்கும்போது அவன் மேனி சிலிர்த்து போவான். அவளது அழகும் பருவமும் அவனது உணர்வுகளை ஆட்கொள்ளும். அவளது அன்பும் பண்பும் மிருதுவாக பேசும் தன்மையும் அவனது சிந்தனையை தூண்டி கிளர்ந்துவிடும்.
சாம்பவி, நானும் பொறுத்து கொண்டிருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாட்களில் அம்மா எழுந்து நடந்து விடுவாங்க. பிறகு நீயும் நானும் இல்லற வாழ்வில் இயற்கையை ஒட்டி வாழப்போகிறோம். சாம்பவி, அந்த நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. தன்னுள்ளே பலவும் கூறிக்கொண்டு அவளை கனிவுடன் பார்ப்பான். நெற்றி மீது புரளும் அவளது கூந்தலை ஒதுக்கி மேல் உதட்டிலே முத்தாக பொடிந்துள்ள வியர்வையை துடைத்துவிட்டு, சாம்பவி, ரொம்ப களைச்சி போயிருக்கிறியே, வேலை நடுவே கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறதுக்கு என்ன என்று அனுசரணையாக பேசி அவளை தன் மார்போடு அணைத்து கொஞ்ச வேண்டுமென்று ஆவேசமாக எழுகிற ஆசையில் அவன் துடியாக துடித்து போவான். அதற்கு பதில், அம்மா நல்லா சாப்பிட்டாங்களா? டாக்டர் இன்னைக்கு வந்தபோது என்ன சொன்னார்? ஆமாம், அதென்ன கைவிரலில் பிளாஸ்திரி? சமையல் வேலை போது காயம் ஏற்பட்டுச்சா? நீ என்னத்துக்கு கடினமான வேலையெல்லாம் செய்யணும்? அதுக்கு தான் ஆள் வச்சிருக்கிறோமே. இப்படி ஏதாவது அவ்வப்போது சில வார்த்தைகளை கனிவாக பேசுவது வழக்கம். அவளது நலனில் தான் கொண்டிருந்த அக்கறையை இவ்வாறு வெளிப்படுத்த அவன் மிகவும் ஆசைப்பட்டான். அவைகளுக்கு பதில் சொல்ல அவள் தன் அறையில் சில நிமிஷங்கள் தங்க நேரிட்டதை அவன் வரவேற்றான். சில நிமிடங்களேதான் என்றாலும் தனிமையில் அவளுடன் உணர்வில்லாது ஒன்று இருப்பதை அவன் மிகவும் விரும்பினான். வராந்தா அதிரும்படி கேட்ட காலடி ஓசை அவனை திடுக்கிடச் செய்தது. குப்பென்று அறைக்குள் வீசிய அந்நிய நாட்டு சென்ட்டின் மனம் அவனை திகைக்கச் செய்தது. பத்திரிகையை போட்டுவிட்டு திரும்பினான். கையில் தட்டுடன் மாயா வாயிற்படி அருகே நின்று கொண்டிருந்தாள். நான் உள்ளே வரலாம் இல்லையா? கேட்டபடி மிகவும் உரிமையோடு அறைக்குள் புகுந்து தட்டை மேஜை மீது வைத்துவிட்டு எதிரே கிடந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டாள். ராத்திரி நீங்கள் பால் சாப்பிட்ற வழக்கம் இல்லையா? கொஞ்சலாக அவள் கேட்டபோது பார்த்திபன் உள்ளூர வெகுண்டு போனான். என் பழக்க வழக்கமெல்லாம் என் மனைவிக்கு தெரியும், எரிச்சலுடன் பதிலளித்தான். பழகினா நானும் உங்கள் பழக்க வழக்கங்களை புரிஞ்சிக்க மாட்டேனா? உதட்டு சாயத்தின் இடையே பளிச்சிட்ட வரிசை பற்கள் தெரிய சிரித்து கொண்டு எழுந்து அருகில் வந்தாள். அவள் பூசிக்கொண்டிருந்த சென்ட்டின் மனம் அவன் வயிற்றை குமட்டியது. என்ன படிச்சுக்கிட்டு இருந்தீங்க? நான் பார்க்கலாமா? கேட்டபடி குனிந்து கட்டிலின் மீது கிடந்த பத்திரிகையை எட்டி பார்த்தாள். அவளது முந்தானையின் முகப்பு அவன் தோள் மீது விழுந்தது. நெருப்பு பட்டுவிட்டது போல துடித்து போய் சற்றென்று எழுந்து நகர்ந்து நின்று கொண்டான். சாம்பவிக்கு அப்படி கீழே என்ன வேலை? உங்களை ஏன் அனுப்பியிருக்காள்? பற்களை கடித்தான். சாம்பவி அத்தைக்கு மருந்து போட்டு தேய்ச்சி கை கால் பிடிக்க வேண்டியிருந்தது. அதனால் அத்தை எண்ணெய் தண்ணி கொண்டு வந்து வைக்க அனுப்பிச்சாங்க. ஏன், நான் வந்தது தப்பா? கழுக்கென்று சிரித்த அவள் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுக்க வேண்டும் போல கோபத்தில் அவன் கொதித்து போனான். அறையை விட்டு ஒரே எட்டில் வெளிவந்து வராந்தாவின் மர கைப்பிடி மீது சாய்ந்தபடி கீழே குனிந்து சாம்பவி, சாம்பவி என்று ஓங்கி கத்தினான். கையை கழுவி துவாலையில் துடைத்து கொண்டு நின்ற சாம்பவி பதைபதைத்து போனாள். இது வந்துட்டேன் என்று பதில் கொடுத்தபடி ஒரே மூச்சில் மாடிப்படிகளை கடந்து மூச்சு இறைக்க கணவன் அறைக்குள் வந்து நின்றாள். பார்த்திபன் கோபத்துடன் மாயாவின் பக்கம் திரும்பினான். தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் வெளியே போய் விடுகிறீங்களா? நான் என் மனைவியுடன் தனியாக பேச விரும்புகிறேன், கடுமையாக சொன்னான். கண்ணில் நீர் பொங்க சாம்பவியை வெட்டி விடுகிறவள் போல பார்த்த மாயா ஆத்திரத்துடன் அறையை விட்டு வராந்தா அதிர நடந்து கீழே இறங்கி சென்று விட்டாள். அப்படி உட்கார், உன்கிட்ட பேசணும். நாற்காலியை காட்டிவிட்டு கதவை தாளிட்டு கொண்டு படுக்கை மீது உட்கார்ந்தான் பார்த்திபன். முதல் நாளுக்கு பின் அதுவரை அவன் அவளிடம் அப்படி அதட்டி பேசியதும் இல்லை. அவன் முகத்தில் அத்தனை கோபத்தையும் அவள் கண்டதில்லை. கையும் காலும் நடுங்க அவள் அச்சத்துடன் உட்கார்ந்தாள். சாம்பவி, நீ படித்தவ. அப்படி இருந்தும் புத்தி கெட்டு கல்யாணமாகாத ஒரு பெண்ணை இரவில் இந்த வேளையில் என் அறைக்கு அனுப்புறதன் நோக்கம்? அத்தை தான் அனுப்பி வச்சாங்க. அவங்க உத்தரவை நான் எப்படி மீற முடியும்? அப்போ மாயா சொன்னது உண்மைதானா? 2 வேலைகளை ஒரே சமயம் கவனிக்க முடியாத காரணத்தால் நீ தான் அனுப்பி வச்சேன்னு தவறாக நினச்சேன், மன்னிச்சுக்கோ என்று கனிவான குரலில் பேசிக்கொண்டு அருகில் வந்து நின்ற கணவனை நிமிர்ந்து பார்க்காது சாம்பவி எழுந்தாள். அன்று இரவே அவள் கேட்க நினைத்த அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைத்து விட்டதை உணர்ந்தாள். மகிழ்ச்சியும் பெருமையும் மனதை நிறைத்தன. என்ன அவசரம்? அம்மாவுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை தான் முடிச்சிட்டியே, கொஞ்சம் சில்லுன்னு தண்ணி ஊற்றி கொடு.
தாகமாக இருக்கு என்று சொல்லிவிட்டு படுக்கையின் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டான். செம்பில் இருந்து நீரை மெல்ல டம்ளரில் ஊற்றி ஃப்ளாஸ்கில் இருந்து 2 ஐஸ் துண்டங்களை கிடுக்கியால் எடுத்து போட்டு பிஞ்சு விரல்களால் டம்ளரை தாங்கி வந்து அருகில் அன்போடு நீட்டிய பாங்கினை கண்டு பூரித்து போனான். அவளது ஒவ்வொரு அசைவிலும் எத்தனை பணிவு, குரலில் எத்தனை குழைவு, வார்த்தைகளில் எத்தனை அருமை, மனதிற்கு அதனால் அவனுக்கு எத்தனை அமைதி. இவளை போல ஒரு மனைவியை அவன் உலகம் முழுவதும் தேடினாலும் கிடைப்பாளா? அம்மாவின் உடல் பூரண குணமடைந்ததும் சாம்பவியை அவன் அன்பாக கவனித்து கொள்ள வேண்டும். இழந்து போன நாட்களை ஈடு செய்வது போல அவளை அவன் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை அழைத்து சென்று அவள் ஆசையுடன் கேட்பதை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியில் பூரித்து போகும் அந்த சிவந்த முகத்தை வருடி, இந்தாங்க என்று நீட்டிய டம்ளருடன் அருகில் அவள் வந்தபோது கற்பனையில் நின்று திடுக்கிட்டு விழித்து கொண்டான். கையில் வாங்க தவறிய டம்ளர் அவன் கால் பக்கம் தரையில் டக்கென்ற சப்தத்துடன் உருண்டு ஓட தண்ணீர் நாலாபுறமும் சிதறிப்போனதை பார்த்து அவள் பயந்து விட்டாள். ஏங்க, காலில் ஏதாச்சும் காயம்பட்டு விட்டதா? கவலையுடன் கேட்டபடி அவள் குனிந்தாள். தன்னையும் மீறிய ஒரு ஆசையில் சட்டென்று அவளை தூக்கி நிறுத்தினான் பார்த்திபன். இருவரும் ஒருவரை ஒருவர் அன்புடன் பார்த்தபடி கிறங்கி நின்றபோது கூடவே நேரமும் நின்று போனது போன்ற பிரமிப்பு ஏற்பட்டது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா எபிசோட் 1லேருந்து பார்க்க முடியும். தேங்க்யூ.